பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு அல்லது வார்த்தை என்னவென்றால் ஆராதனை என்ற வார்த்தையை குறித்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை குறித்து தியானித்து வருகிறோம். அல்லேலுயா, ஆமேன், ஸ்தோத்திரம், ஜெபம் போன்ற வார்த்தைகள் பற்றியெல்லாம் நம்ம தியானித்து வருகிறோம். அதன் வரிசையில் இன்றைக்கு ஆராதனை என்கின்ற வார்த்தையை குறித்து தியானிக்கலாம் என்று இருக்கிறோம். அதாவது இந்த வார்த்தை, குறிப்பா இந்த ஆராதனை என்கின்ற இந்த வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் எங்கே முதல் முறை வருகிறது என்றால் யாத்திராகமம் 3:12 தான் முதல் முறையாக ஆராதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் தொழுது கொண்டார், அதாவது நோவா பலியிட்டு தொழுது கொண்டார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா பார்க்கணும்னா ஆதியாகமம் 4:26 இந்த தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த ஆராதனை என்ற வார்த்தை எபிரேய மொழியில் எப்படி சொல்லப்படுகிறது என்றால் ஷாக்கா என்று சொல்லப்படுகிறது. ஷாக்கா என்ற இந்த வார்த்தை, இந்த ஆராதனை, தொழுது கொள்ளுதல் அல்லது சேவித்தல் போன்ற வார்த்தைகள் எல்லாம் வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை முறை இருக்கிறது என்றால் ஏறத்தாழ 250 முறைக்கு மேலாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஷாக்காய் என்று வரும்போது அதாவது தன்னை தாழ்த்தி கொள்ளுதல், டு பவ் டவுன் அப்படின்னு மீனிங் சொல்றாங்க. அப்போ அது எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஆபிரகாம், அதாவது 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆதியாகமும் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஓடி போய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் அதனுடைய மீனிங் வருது. ஆராதனை, இந்த ஷாக்கா என்கின்ற வார்த்தையினுடைய அந்த மீனிங் அப்படிதான் வருது. தரை மட்டும் குனிந்து அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா? அதுதான் நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளுதல் அப்படின்ற அர்த்தம் வருகிறது. சரி, பழைய ஏற்பாட்டில் இந்த ஆராதனை, இந்த தொழுது கொள்ளுதல் இதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன செய்வார்கள்? அதாவது பலியிடுதல், சில சடங்கு, அதாவது குத்து விளக்கு, அப்பம் மாற்றுதல் போன்ற காரியங்கள் எல்லாம் கூடாரத்தில் செய்கிற காரியங்களை பற்றி வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் நாம் இருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டின் காலம், இந்த சபையின் காலத்தில் ஆராதனை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த ஆராதனை என்பது முதலாவது யாருக்கு செலுத்தப்படுகிறது, நாம் யாருக்கு செலுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கலாம். நாம் யாருக்கு செலுத்துகிறோம் ஆராதனை? தேவனுக்கு செலுத்துகிறோம். தேவன் எப்படியாய் இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். வசனம் பாருங்க, யோவான் 4:24 சொல்லப்படுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்ப ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு நாம் எப்படி ஆராதனை செலுத்த வேண்டும்? நாமும் ஆவியோடு செலுத்த வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு வசனம் இருக்கு. இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவது தான் தேவனும் விரும்புகிறாராம். அதனுடைய மேல் வசனம் பாருங்களேன், 4:23 வாசிக்கிறேன், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னு வருது. அப்ப பிதாவானவர் ஆவியோடு இருக்கிறார், தேவன் ஆவியோடு இருக்கிறார், நாமும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார் அப்படின்றது வேதவசனம் சொல்லுகிறது. இதுல குறிப்பா இந்த ஆவியோடு அப்படின்றது பார்க்கும்போது எப்படி நம்ம ஆவியோடு தொழுது கொள்ளுதல் அப்படின்னா, உடனே நாம் நினைப்பது போல அப்படியே ஆவியானவர் இறங்கிட்டாரு, அந்நிய பாஷையில பேசணும், குதிக்கணும், கீழே விழணும், இதெல்லாம் ஆவியோடு அல்ல. இருதயத்தில் இருந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின்படி அவரை தொழுது கொள்ள வேண்டுமானால் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போய் அங்கே சில சடங்குகளை செய்து தொழுது கொண்டார்கள், நியாயப்பிரமாணத்தின் காலத்தின்படி. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தின்படி எங்கிருந்தும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப எங்கிருந்தும் என்றால் இருதயத்தில் இருந்து. நாம் எதையும் ஒரு சடங்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி எங்கிருந்து வேண்டுமானாலும் தேவனை தொழுது கொள்ளலாம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. சரி, இப்போ நம்ம இருதயத்தில் இருந்து தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்றது பார்க்குறோம். எப்படி, எதை கொண்டு நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னா, எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 5:19, எபேசியர் 5:19, சங்கீதங்களினாலும்
கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இருதயத்தில் இருந்தால் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அப்படின்னு சொல்லி வருகிறது. சரி, இப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார், நாம் ஆவியோடு தொழுது கொள்ளணும்னு பார்க்குறோம். ஆவியோடுனா அந்த கீர்த்தனம் இருதயத்திலிருந்து கீர்த்தனம் பாடி அப்படின்னு வருது. இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 51:17 பார்க்கிறோம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமா இருக்கணும். அப்போ நாம் ஏறெடுக்கிற இந்த ஆராதனை என்பது மாம்சத்தில் நாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவது அல்ல, இருதயத்தில் இருந்து நொறுங்குண்ட ஆவியோடு. அதாவது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் பாருங்க. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், நாம் பாவிகளாய் இருந்தவர்கள். பரிசுத்தராய் இருக்கிற தேவனை பாவிகளாய் இருந்த நம்மை தெரிந்து கொண்டார் அவரை துதிப்பதற்காக. அந்த உணர்வோடு நாம் இந்த நிலையில் இருக்கும் போதே அவரை துதிக்கிற பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோமே என்கின்ற உணர்வோடு அவரை நோக்கி துதிக்கிறது தான் இந்த ஆவியோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு துதிக்கிற இந்த காரியமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அந்த வசனமே யோவான் புத்தகத்தில் வாசிச்சோம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் என்று இருக்கிறது. இந்த உண்மை என்பது என்ன அப்படி என்று பார்ப்போமானால், அதாவது பொய்யாய் நம்ம உண்மை இல்லாத பட்சத்தில் உண்மைக்கு விரோதமாய் நாம் அவரை துதிக்கவும் கூடாது. உதாரணத்துக்கு எப்படி நம்ம துதிக்கிறோம்? ஆராதனையில் எப்படி துதிக்கிறோம்? அதாவது 1000 ஸ்தோத்திர பலிகள் இருக்கிற புத்தகத்தை வாங்கி வைத்து கொண்டு அதில் இருக்கிறதை ஒவ்வொன்றாக படித்து 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 ஆண்டவரை துதிப்பது அந்த துதிப்பு அல்ல. அது உண்மையான ஆராதனை அல்ல, அது உண்மையான துதித்தல் அல்ல. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டில் உலக பிரகாரமான பெற்றோர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலக பிரகாரமான பெற்றோர்களிடத்துல அவருடைய மகனோ மகளோ போய் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நன்றி சொல்லும்போது ஒரு பேப்பரில், ஒரு துண்டு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு தாய் தகப்பனை நோக்கி அதை பார்த்து பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்வார்களானால் எப்படி இருக்கும்? தாய் தகப்பனே, என்னை பெற்றெடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு பார்த்து பார்த்து படித்தா எப்படி இருக்கும்? எனக்கு ஆகாரம் கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து படித்தா எப்படி இருக்கும்? அப்படி தேவன் எதிர்பார்ப்பதல்ல. உலக பிரகாரமாக இருக்கிற பெற்றோர்களே அதை எதிர்பார்க்க மாட்டார்கள், அதை விரும்ப மாட்டார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் வேதம் சொல்வது போல அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், வெளி தோற்றத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அதாவது நாம் பார்த்து பார்த்து 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்வதை காட்டிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு என்ன தோன்றுகிறதோ, தேவன் நமக்கு என்ன நன்மை செய்தாரோ, நாம் அவரை எப்படி உணர்ந்து கொண்டோமோ, அவருடைய அன்பை எப்படி நாம் ருசி பார்த்திருக்கிறோமோ, அதை உணர்ந்து 4 வார்த்தையினால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுதல், 4 வார்த்தையினால் அவருக்கு மகிமைப்படுத்துதலே ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வரும். தேவன் அதன் மேல் தான் பிரியமாயிருக்கிறார். அதனால நாம் வெளித்தோற்றத்தில் செய்கிற பிரகாரம், அதாவது இந்த உலக பிரகாரமாய் செய்கிற பிரகாரம் அல்ல, நாம் தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரம் நமக்குள் இருந்து 4 வார்த்தை, நலமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிப்போமானால் தேவன் அதன் மேல் பிரியமாயிருக்கிறார். உண்மையாகவே ஆராதனை என்பது என்ன? நாம் சத்தமாய் பாடுவதோ, நிறைய அதாவது இசைக்கருவிகள், மின் விளக்குகளை போட்டு நாம் சத்தமாய் பாடி அப்படி உலக பிரகாரமாய் செய்கிற ஒரு காரியம் போல நாம், அதாவது பரவச நிலைக்கு கொண்டு போவதல்ல, பரவச நிலைக்கு போய் மாறுவதல்ல. நாம் உண்மையாய் இருந்து தேவனை நோக்கி பார்ப்பது, இருதயத்தில் தேவனை நோக்கி பார்ப்பது, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவது. அதாவது இந்த ஸ்தோத்திர பலிகளில் பாருங்களேன், ஆண்டவரை துதிக்கும் போது சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, கேதுரு மரமே என்றெல்லாம் நம்ம சொல்லி துதிப்பதுண்டு. உண்மையாகவே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோமா? நம்ம இருக்கிற இந்த தேசத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோமா? பார்க்காத ஒன்றை சொல்லி துதிப்பதை காட்டிலும் நாம் பார்த்து அனுபவித்த காரியங்களை சொல்லி துதிப்போமானால் அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் உண்மையான துதியாக இருக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஆராதனை என்பது
தேவன் விரும்புகிற ஆராதனை என்பது என்னவென்றால், நாம் இப்படி பாடி அதாவது துதித்து செய்வதை காட்டிலும் உண்மையான ஆராதனை என்னவென்றால், நம்மை நாமே ஒப்பு கொடுப்பது தான். ரோமர் 12 அதுதானே சொல்லுகிறது. ரோமர் 12 என்ன சொல்லுகிறது? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? தேவனுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்பது, அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்வதே புத்தியுள்ள ஆராதனை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது, சாட்சியாய் வாழ்வது தான் உண்மையான ஆராதனையாய் இருக்கிறது. அதனால் நம் ஆராதனை என்ன, யாருக்கு செலுத்துகிறோம், அவர் எத்தன்மையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாமும் நொறுங்குண்ட ஆவியோடு, அதாவது இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தேவனை நோக்கி துதிப்போமானால் அந்த துதி தேவனிடத்திற்கு போகும். அதன் மூலியமாக தேவன் மகிமைப்படுவார். தேவன் ஏற்கனவே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். நாம் துதிப்பதினால் அவருடைய ஸ்தானம் இன்னும் உயரப்போகுவதும் இல்லை. நாம் துதிக்காமல் போகிறதுனால் அவருடைய ஸ்தானம் குறைந்து போவதும் இல்லை. நமக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. அதாவது பரிசுத்தமான அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட தேவனை துதிக்கக்கூடிய பாக்கியம், ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற உணர்வோடு தேவனை நோக்கி நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இதை நாம் புரிந்து செயல்படுவோமானால் கர்த்தர் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Thank you.